அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக நீதி சங்கத்தினுடைய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு அப்படின்ற சீரியஸ்ல நம்ம இப்ப பார்க்க போற தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி. இங்க ஏஎம் முனிரத்ன முதலியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில கை சின்னத்துல நிக்கிறார். திமுக கூட்டணியில ஏஎம் முனிரத்ன முதலியார் ஒரு விதத்துல எனக்கு தூரத்து பங்காளி முறை வர வேண்டும். ஏன்னா என்னுடைய சொந்த ஊருமே சோளிங்கருக்கு பக்கத்துல தான். ஏஎம் முனிரத்ன முதலியாருடைய தந்தை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அவருடைய தந்தை பெயர் ஆற்காடு முதலையாண்ட முதலியார். ஆற்காடு முதலையாண்ட முதலியாருக்கு 3 மகன்கள். அதுல ஏஎம் பொன்னுரங்க முதலியார் இவர் 2 முறை காங்கிரஸ் கட்சியில இருந்து சோளிங்கர் தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்து ஏஎம் முனிரத்ன முதலியார். ஏஎம் முனிரத்ன முதலியார் 6 முறை போட்டி போட்டு 4 முறை எம்எல்ஏவா சோளிங்கர்ல ஜெயிச்சிருக்கிறார். ஒரு முறை அவருக்கு காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்காத நேரத்திலுமே கூட சுயேட்சையா நின்று வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு இவருக்கு வெறும் 6000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். 60000 ஓட்டு தனியாவே வாங்கினார். காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளிட்டார். அதே போன்ற ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம். ஆற்காடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மெட்ராஸ் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பஸ் சர்வீஸ் எதுனா பாரதி பஸ் சர்வீஸ், பாரதி ரோட்வேஸ், பாரதி மோட்டார் சர்வீஸ். ஏனென்றால் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கு மக்கள் போயிட்டு வர்றதுக்காக மிகவும் கம்மி காசுல ஒரு போக்குவரத்து பஸ் வசதி தனியாராகவே இருந்து ஏழை மக்களுக்கு செஞ்சதால் மக்கள் கிட்ட இவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வேலை வாய்ப்பு இதன் மூலமா ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 பஸ் மேல அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. அந்த 500 பஸ்ஸுகள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, டிரைவிங் போன்றவர்கள் விஷயமாகட்டும், மெக்கானிக், அவங்க பஸ் டிப்போ, பஸ் ஷெட்லையுமே வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தந்திருக்கிறாங்க. சோளிங்கரை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கோயில்களுக்கு, நரசிம்மர் கோயில் உட்பட நிறைய ஆன்மீக பணிகளுக்கு இவங்க சேவையாட்டி இருக்காங்க. அதனால மக்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு. இதைத்தான் யுஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கார். ஆடம் ஜெக்ஃபெல்ட் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்த குடும்பம் எப்படி ஒரு 60 வருஷமா இவங்களே கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை ஜெயிச்சிருக்காங்க எலெக்ஷன்ல, எப்படி மக்கள் கிட்ட இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்தது. இவங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த போக்குவரத்து வசதி செய்து கொடுத்ததும், ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களோட மக்களா நின்று வாழ்ந்ததுனாலையும், கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சதாலும் மக்கள் மத்தியிலே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, நல்ல பேர் இருக்கு. அதனாலதான் யாராலையும் தோற்கடிக்க முடியல. இந்த முறையும் நம் சொந்தங்கள் அனைவரும் நம்மவர் ஏஎம் முனிரத்ன முதலியார் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கை சின்னத்தில் ஓட்டு போட்டு நாம் திரும்பவும் சட்டசபைக்கு நம்ம அனுப்பணும். நம் குரலாக இருக்கணும். ஒரு பாரம்பரிய பாரதி பஸ் சர்வீஸ் மறுபடியும் ஜெயிக்கணும். அவர்கள் வந்தால் நம் அனைத்து மக்களுக்குமே ஒரு நல் காரியங்களை செய்வார்கள். நன்றி.